கருணா என்கின்ற ஒரு ஒற்றை மனிதன் செய்த செயலாக ஒட்டுமொத்தமாக கிழக்கு மாகாணத்தில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு குறிப்பிட்ட வகையான நக்கலை விடுற செயற்பாடு காலாகாலமாக யாருமல்ல ஆங்காங்கே அவதானிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலின் மூச்சு காத்து இருதய துடிப்புன்றது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ளதான் இருக்கு என்றது நிரூபிக்கப்பட்டது. இந்த முறை அந்த மட்டக்களப்பு டிஸ்ட்ரிக்ட் தனிய காட்டுப்பட்டு தமிழ் தேசியத்தின் இருதயம் என்பது பாடும் தேன்னாடு என்றதை நிரூபித்த இந்த சம்பவம் உண்மையில் வரலாற்றின் மகத்தான நாள் முன்னிறுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தை மட்டும் எடுத்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே தமிழ் தேசியத்துக்கு எதிர்நிலைப்பாட்டை கொண்டிருந்தவர்களிடம் இருந்து பிரிந்து சென்ற வாக்குகளின் ஒரு தொகுதி என்பிபிக்கு போயிருந்தது. தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியத்தின் மீது அன்பும் பக்தியும் கொண்ட யாழ் மாவட்ட மக்களுடைய வாக்குகள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளாலும் கட்சிகளாலும் சிதறடிக்கப்பட்டதுதான் உண்மையை தவிர தமிழ் தேசிய அரசியலை மக்கள் கைவிடவில்லை என்றுதான் உண்மை. வணக்கம். தேர்தலுடைய முடிவுகள் எல்லாம் வெளிவந்ததன் பிற்பாடாக ஒரு இனிய மாலை பொழுதுல உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி. முதலாவது கொள்கை ரீதியான விளக்கத்தோட சித்தாந்த ரீதியான விளக்கத்தோட எங்களுக்கு ஆதரவு வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையிலையும் ஒரு அதிர்ச்சிகரமான தேர்தல் முடிவாக நான் பார்க்கிறது என்பிபிக்கு கிடைத்த இந்த 3வது ஆசனம். உண்மையில களத்தில் நின்று பணியாற்றுகிற பொழுது நான் எதிர்பார்த்த விஷயம் என்பிபிக்கான ஆசனங்கள் 2 தான் எதிர்பார்த்திருந்தேன். 2 ஆசனங்கள் போகும் என்றதை தான் எதிர்பார்த்திருந்தேன். அது முதல்ல நான் 1 என்றதை நம்பி இருந்தேன்னா தேர்தல் நடைபெற்ற அன்றைக்கு காலையில குருநகர் பாசையூர் ஊடாக பயணிக்கின்ற பொழுது அதே போன்று வடமராட்சியினுடைய நிலவரங்களை அவதானித்த பொழுதும் விளங்கினது என்பிபியினுடைய 2வது ஆசனம் உறுதிப்படுத்தப்பட்டது என்று. அப்ப 3வது ஆசனம் என்றது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி தருகிற விஷயமாக இருந்தது. அடுத்தது ஓலோவரா இந்த எல்லா இலங்கை தீவு முழுவதுமாக வெளிவந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கிற போது ஒரு விஷயம் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருந்தது. உண்மையிலேயே கிழக்கு மாகாண மக்களை, ஸ்பெஷலி மட்டக்களப்பு மக்களை நான் அதிக அளவில் நேசிக்கிறேன். அது மட்டக்களப்பு மக்களுக்கும் எனக்கும் இடையிலான உறவு நிலை பற்றி யாவரும் அறிந்தது. ஆனால் கருணா என்கின்ற ஒரு ஒற்றை மனிதன் செய்த செயலாக ஒட்டுமொத்தமாக கிழக்கு மாகாணத்தில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு கிதந்தத்தை ஒரு நக்கலை விடுற செயற்பாடு காலாகாலமாக ஆங்காங்கே எல்லாருமல்ல ஆங்காங்கே அவதானிக்கப்பட்டது. ஆனால் இன்றைய திகதியில் தமிழ் தேசிய அரசியலின் மூச்சு காத்து இருதய துடிப்பு என்றது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ளதான் இருக்கு என்றது நிரூபிக்கப்பட்டது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அடுத்த விட நான் நம்புவேன், இறைவனும் இயற்கையும் எதை செய்தாலும் நல்லதுக்கே செய்யும். அந்த அடிப்படையில் இந்த முறை
அந்த மட்டக்களப்பு டிஸ்ட்ரிக்ட் தனிய காட்டுப்பட்டு தமிழ் தேசியத்தின் இருதயம் என்பது மீன்பாடும் தேன்நாடு என்றதை நிரூபித்த இந்த சம்பவம் உண்மையில் வரலாற்றின் மகத்தான நாள் பொன்னிறுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். அடுத்து கிளிநொச்சி மாவட்டம். கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில கணிசமான அளவு வாக்குகளை கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்டது. மிக மகிழ்ச்சியான ஒரு சம்பவம். இதை தொடர்ந்து வந்தோம் என்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம். யாழ்ப்பாணமும் கிளிநொச்சியும் ஒரே தேர்தல் மாவட்டங்கள். ஆனால் யாழ்ப்பாண மாவட்டத்தை மட்டும் எடுத்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் என்பிபிக்கு போயிருக்கக்கூடிய வாக்குகள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடமிருந்தும் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட அணியிடமிருந்தும் அதே போன்று அங்கஜன் ராமநாதனுக்கு சென்ற வாக்குகளுடைய ஒட்டுமொத்த சேர்மானமாக அது இருந்தது. அதாவது ஏற்கனவே தமிழ் தேசியத்துக்கு எதிர்நிலைப்பாட்டை கொண்டிருந்தவர்களிடம் இருந்து பிரிந்து சென்ற வாக்குகளின் ஒரு தொகுதி என்பிபிக்கு போயிருந்தது. தமிழ் தேசியவாதிகள் அல்லது தமிழ் தேசியத்தின் மீது அன்பும் பக்தியும் கொண்ட யாழ் மாவட்ட மக்களுடைய வாக்குகள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளாலும் கட்சிகளாலும் சிதறடிக்கப்பட்டதுதான் உண்மையை தவிர ஒட்டுமொத்தமான வாக்குகளை பார்க்கிற பொழுது தமிழ் தேசிய அரசியலை மக்கள் கைவிடவில்லை என்றதான் உண்மை. தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் அது சேர்மானமும், அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய வாக்குகளின் சேர்மானமும், அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணியுடைய வாக்குகளும், ஜனநாயக தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வாக்குகளும், அதே போன்று சுயேட்சை குழு 17 வாக்குகளும், சுயேட்சை குழு 17 தமிழ் தேசிய அரசியலை தான் முன்னிறுத்தி நகர்ந்து கொண்டிருந்தது. அப்ப அவர்களுடைய வாக்குகளோட ஒட்டுமொத்த சேர்மானத்தை பார்த்தால் உண்மையில தமிழ் தேசிய அரசியல் உயிர்ப்போட தான் இருக்குது. தமிழ் தேசிய அரசியல் வீழ்ச்சி காணவில்லை என்பது உண்மை. ஆகவே அன்பார்ந்த தமிழ் தேசியத்தின் பால் விருப்பமும் பற்றும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அருமை மக்களே, நீங்க யாரும் பிடப்பாக தேவையில்லை. இங்கு திருந்த வேண்டியவர்கள் அரசியல்வாதிகள் தான். உண்மையில மிஸ்டர் சுமந்திரன் என்கின்ற ஒருவரை காரணம் காட்டிக் கொண்டுதான் இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒரு குடையின் கீழ் இல்லாமல் போயின. இன்றைக்கு மக்களால திருவாளர் சுமந்திரன் அவர்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். அப்ப இனி இவர்களுக்கு சொல்றதுக்கு ஒரு காரணம் இல்லை, விளங்குதோ? இனி நாங்கள் சேர்ந்து பயணிக்க மாட்டோம் என்று சொல்றதுக்கு இவர்கள்ட்ட காரணம் இல்லை. அப்ப அடுத்து வரக்கூடிய மாகாண சபை தேர்தலையும் பிரதேச சபை தேர்தல்களையும் இவர்கள் ஒன்றிணைந்து நிற்பார்களா, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை உபயோகிக்க போகிறார்கள் எங்களுடைய அரசியல் தலைமைகள் என்றதை நாங்கள் அவதானிக்கலாம். உண்மையில இந்த தேர்தலையும் நான் சொன்ன இந்த தரப்புகள் எல்லாம் சேர்ந்து நின்றிருந்தால் என்பிபி பெறப்போகிற வாக்குகள் என்றது ஒண்ணுமில்லை. ஒரே ஒரு ஆசனத்தை மட்டும்தான் என்பிபி பெற்றிருக்க முடியும். மிச்ச முழுக்க ஆசனத்தை, மிச்ச 5 ஆசனங்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றிருக்கும். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கட்டமைப்பு உடைக்கப்பட்டதுதான் இந்த ஆசனங்களுடைய சிதறுகைக்கு காரணமாக இருந்தது. அப்ப இந்த அரசியல் தெளிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே தமிழ் தேசிய அரசியல் மூர்ச்சியாகிவிட்டது, அது வலுவிழந்து விட்டது, அதை இல்லாம போயிட்டுன்றதெல்லாம் போல. அடுத்தது இன்னும் ஒரு விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிற போது இதை விட சரியான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த விஷயத்தை சொல்றதுக்கு. தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கின்ற பொழுது, என்னுடைய தாய் வீட்டுக்குள் இருக்கிற பொழுது, ஸ்ரீதரன் அவர்களுக்கு தலைமை பதவியும் ஸ்ரீநேசன் அவர்களுக்கு செயலாளர் பதவியும் பெற வேண்டும் என்றதில் நாங்கள் உறுதியாக இருந்து அடிபட்டோம். ஸ்ரீதரன் அவர்களுக்கு தலைவர் பதவி வரணும், தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பதவி வரணும். ஸ்ரீநேசன் அவர்களுக்கு மட்டக்களப்புல செயலாளர் பதவி கொடுக்க வேண்டும் என்றதில் நாங்கள் அடிபட்டோம். நான் ஓப்பனா சொல்றேன், நாங்கள் அடிபட்டோம். அந்த நேரத்தில் கொடுக்கப்பட இல்லை, இந்த பதவி நிலைகள் கொடுக்கப்பட இல்லை. இப்ப என்னுடைய கருத்து என்னென்றால், இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் தேசிய அரசியலினுடைய திரட்சியை காண்பித்த ரெண்டு இடம் எது? வெளிப்படையாக காண்பித்த ஆசனங்கள் ரீதியாகவோ அல்லது போனால் முன்னிலை வகித்தல் என்றது எல்லா தொகுதிகளிலையும் என்பிபி ஆங்காங்கே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்க, கிளிநொச்சி மாவட்டத்தில் பெருந்திரட்சியாக வாக்கு
தமிழரசு கட்சிக்கு வந்திருந்தார். இந்த வாக்கை கொண்டு வந்து சேர்த்தவர் திரு ஆர் ஸ்ரீதரன் அவர்கள். இதே போல மட்டக்களப்பு மாவட்டம் இலங்கையினுடைய மேப்பிலேயே, இலங்கையினுடைய வரைபடத்திலேயே தனியா நிற்குது, அதை தனியா ஜொலிக்குது. தமிழ் தேசிய அரசியலின் இருதயம் மட்டக்களப்பு, இது ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மட்டக்களப்பு மண்ணுக்கு கருணாவை, கிழக்கு மாகாணத்துக்கு கருணா என்கின்ற ஒரு நபரை வைத்துக் கொண்டு கிழக்கு மாகாணத்துக்கு அவதூறு பரப்பி வந்தவர்களுக்கு செருப்பால் அடித்தது போன்ற ஒரு சம்பவத்தை மட்டக்களப்பு மக்கள் நிகழ்த்தி காட்டியதோடு வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய சாதனையையும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் என்றது உண்மை. இந்த சம்பவங்கள் நடந்தது நல்ல. உண்மையில நான் கதைத்துக் கொண்டிருக்கின்றேன் கடந்த 15 வருடங்கள் என்றது தமிழ் தேசிய அரசியலினுடைய இருண்ட யுகம் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த இருண்ட யுகத்துக்கு காரணமானவர் இன்றைக்கு மக்களால் வெளியேற்றப்பட்டிருக்கிறார், மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். சரியோ? அப்ப ஒரு இருண்ட யுகத்தினுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும். எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாத அரசியலை கதைக்கக்கூடிய எல்லாருமே துண்டு துண்டாக உடைஞ்சுதான் நிப்பினார். ஆனால் இந்த இடத்துல இருந்துதான் மறுமலர்ச்சி உதயமாகும். அதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதன் அடிப்படையில் நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்றைக்கு சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ் தேசிய அரசியலின் இருண்ட யுகம் முடிவுக்கு வந்து இனி இது ஒரு மறுமலர்ச்சிக்கான காலமாக இருக்கும். யாரும் பயப்பட தேவையில்லை, யாரும் பயம் கொள்ள தேவையில்லை. இது நடக்கும். ரைட். சரி, ஏதாவது கேள்வி இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் நான் இன்றைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை தான் சொல்ல வேண்டியிருக்கிறேன். மற்றது தமிழ் தேசியத்தின் பால், ஏனென்றால் தமிழரசு கட்சியில ஒரு குறித்த நபர் மீதான அதிருப்தி என்றது ஒட்டுமொத்தமாக திசை திரும்பி நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேற வேற தமிழ் தேசிய விரோத கட்சிகளுக்கு போயிடுமோ என்றதுதான் எங்களுடைய பயமாக இருந்தது. அதனாலதான் நாங்கள் எல்லாருமே தமிழ் தேசியத்தை நேசித்த எல்லாருமே ஏதோ ஒரு பக்கம் நின்று இந்த பிறழ்வை தடுக்கலாம், இந்த சிதறுன்ற வாக்க தடுக்கலாம் என்று யோசிச்சிருந்தோம். ஆனால் நான் நம்புறேன் அப்படி இருந்துமே நாங்கள் பிரிச்சு பிரிச்சு துண்டு துண்டா வச்சிருந்தோம். இதுக்கு நான் நல்ல ஒரு கதை ஒன்று சொல்றேன். இந்த உதாரணம் வந்து உங்களை எல்லாருக்கும் விளங்கக்கூடியதா இருக்கும் என்று எனக்கு ஒரு அக்காரால் தான் இதை அனுப்பி இருந்தவா. நாங்கள் வந்து கோதுமை மாவுல செய்யற சாப்பாட்டை விரும்பையில் ஒரு 60 பேர் உள்ள ஒரு ஹாஸ்டல் எடுப்போம். ஒரு 60 பேர் உள்ள ஹாஸ்டல்ல கோதுமை மாவுல செய்யப்பட்ட பானை சாப்பிட விரும்பையில் எத்தனை பேர்? ஒரு கணிசமான நபர்கள், 20 பேர் விரும்பையில், 20 பேர் விரும்பையில் கோதுமை மாவுல செஞ்ச பானை சாப்பிடுறது, அதாவது கோதுமை மாவுல செய்யப்படுகிற சாப்பாடை சாப்பிட விரும்பையில். அப்ப அதுக்கு சஜஷன் என்ன வந்ததுன்னு சொல்லி சொன்னா உளுந்துல செய்யப்படுகிற சாப்பாட்டை செய்வோம் என்று வருது. ரைட். வந்தோடனே ஒரு வாக்கெடுப்புக்கு போகுது. அப்ப அங்க பான் இருக்குது, தோசை இருக்குது, சஜஷன்ல இட்லி இருக்குது, வடை இருக்குது. ரைட். இப்படி இருக்கக்குள்ள 25 பேர் ஒற்றுமையாக போய் பானை சாப்பிடுவோம் என்ற முடிவுக்கு வருகிறது. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 35 பேர் 15 பேர் தோசைக்கு, 10 பேர் இட்லிக்கு, 5 பேர் அடுத்த 10 பேர் வடைக்கு என்று போயிடும். அப்ப இங்க உளுந்துல செய்யப்பட்ட சாப்பாட்டுல எதுவுமே என்ன செய்ய இல்லை, பெரும்பான்மையை பெற இல்லை. பானில செய்யப்பட்ட கோதுமையில செய்யப்பட்ட என்ற பானுக்கான ஓட் வந்து அதிகமாக இருக்கு. அப்ப இந்த 3 உளுந்துல செய்யப்பட்ட சாப்பாடு நிராகரிக்கப்பட்டு திருப்பியும் 25 பேரால மட்டும் அங்கீகரிக்கப்பட்ட பான் அந்த ஹாஸ்டலுக்கு சாப்பாடா வருது. விளங்குதோ? அப்ப இங்கேயும் அப்படித்தான் எல்லா கட்சிகளும், இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளும் பேசிக்கா சொன்னது என்ன? தமிழ் தேசியவாதம் என்கின்ற உளுந்தத்தான். ஆனா பேட்டர்ன் வடையாவும் தோசையாவும் இட்லியாவும் இருக்கேக்குள்ள 25 பேர் அங்கீகரிச்ச அந்த பான் திருப்பியும் ஹாஸ்டலுக்கு சாப்பாடா வர வேண்டிய நிலைப்பாட்டுக்கு வந்துட்டு. விளங்குதோ? அப்ப இந்த உளுந்து என்றதான் சாப்பிட போறோம் என்றவை எல்லாரும் சேர்ந்து அந்த ஹாஸ்டல்ல என்ன செஞ்சிருக்கணும்? தோசையைத்தான் சஜஸ்ட் பண்றோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். அதாவது ஒரே ஒரு சாப்பாடு என்ற முடிவுக்கு வந்திருக்கணும். அதே போல தமிழ் தேசியம் என்ற அடித்தளத்தில் இயங்கக்கூடிய கட்சிகள் ஒரு குடைக்கு கீழே கூட்டமைப்பாக மீண்டும் இயங்க வேணும். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மீளுருவாக்கம் நடைபெற வேண்டும் என்றதுதான் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கும்.
நான் திருப்பியும் சொல்றேன், இந்த தேர்தல் என்பது என் மீது திணிக்கப்பட்ட தேர்தலாக இருந்தது. இந்த தேர்தலில் ஒரு கேம்பெயின் அடுத்தவர்களை சுரண்டாமல், விமர்சிக்காமல், கேவலப்படுத்தாமல், நக்கல் நையாண்டி இல்லாமல் ஆக்கபூர்வமானதாக எப்படி இருக்க வேண்டும் என்றதை செஞ்சு காட்டுறதுக்கு நான் விரும்பினேன். அதை செஞ்சு காட்டியிருந்தேன். ரைட். ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பம் எதுவோ அதுவே என்னுடைய விருப்பம். தமிழ் தேசியத்தின் பால் அக்கறை கொண்டதால தான் இங்க வீட்டுக்கும் சங்குக்கும் சைக்கிளுக்கும் மானுக்கும் என்று போட்ட வாக்குகள் எல்லாம் போடப்பட்டது. இந்த வாக்குகள் ஈவன் ஊசி போடப்பட்டது. இந்த வாக்குகள் எல்லாத்தினுடைய திரட்சி ஒட்டுமொத்தம் என்ன? அது ஒரு பெரிய அமௌண்ட். அப்ப இவர்கள் எல்லாரும் இணைஞ்சு ஒரு குடைக்கு கீழே மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நிற்கிற பொழுது எங்களுடைய பல மடங்கு அதிகரிக்கும். எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தான் இந்த தமிழ் கட்சிகள் தேர்தலை பங்கு பெற்ற வேணும், தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேணும் என்றது என்னுடைய ஒரு பணிவான ரிக்வெஸ்டாகவும் மக்களிட்ட மிகப்பெரிய கட்டளையாகவும் இருக்குது. நேற்றெல்லாம் சென்ட்ரல் காலேஜுக்கு போற அந்த மணிக்கூட்டு கோபுரம் முச்சந்தியில தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் மேலும் முழங்கால விட்டு மக்களால் அடிக்கப்பட்டு கொண்டிருந்த மாதிரி தான் அந்த ரிசல்ட்கள் வந்து கொண்டு. ஆகவே மக்கள் எச்சரித்தும் இருக்கிறார்கள். இதில் விழிப்படைய வேணும். தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் நாங்கள் விழிப்படைய வேணும். ரைட். ஸோ மற்றது நன்றி. இதுவரைக்கும் என்னோட இருந்து பயணிச்ச ஆதரவாளர்களுக்கு நன்றி. நான் திருப்பி சொன்னா தானே, அதிகளோட காசை போட்டு இல்லை, நான் மினக்கடை இல்லை, எனக்கு கடந்த 10 நாளைக்கு முன்னம் நான் வெற்றி என்று சொல்லி கொண்டாட வலிக்கிட்டேன். ஏனென்றா இங்க என்ன 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 நான் சொல்ல வேணும், என்ன நான் செய்ய வேணும் என்ற என்னுடைய வகிபாகத்தை நான் அடையாளம் கண்டு கொண்ட தேர்தலாக இது இருந்தது. ஆனபடியினால இப்பையும் நான் மிக மகிழ்ச்சியோட இருக்கிறேன். என்னுடைய வகிபாகத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். மக்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்லியிருக்கணும். என்னோடு இருந்த ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நன்றி. என்னோடு சேர்ந்து பாடுபட்டவர்கள் அனைவருக்கும் நன்றி. எனக்காக குரல் கொடுத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. எனக்காக நான் சொன்ன இடத்துல எல்லாம் முன்னிலை பெறுவது தமிழ் தேசியவாதம் தான். அது நவீன தமிழ் தேசியவாதம் தான். நவீன தமிழ் தேசியவாதம் உதயமாகி விட்டது என்றதுதான் உண்மை. அதனுடைய இருதயம் மட்டக்களப்பாக இருக்கிறது. மட்டக்களப்பு வாழ்கின்ற தமிழர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவிப்பதோடு மீண்டும் ஒரு முறை தமிழ் தேசியவாதம் புறப்படுத்திருக்கிறது மட்டக்களப்பிலிருந்து என்பதை பெரும் மகிழ்ச்சியோட கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நேரலையில சந்திப்போம். அடுத்தது அதீத பெரும்பான்மையோட இன்றைக்கு ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய இந்த அனுரகுமார திசுநாயக்க அவர்களுடைய ஆட்சியில் நன்மைகள் தொடர்ச்சியாக செய்யப்படுகிற பட்சத்தில் நாங்கள் கண்மூடிக்கொண்டு எதிர்க்கக்கூடாது. அவர்களுக்கு ஆதரவு வழங்க வேணும். நல்ல ஆட்சியாளர்கள் வருகிற பொழுது அந்த ஆட்சியாளர்களை நாங்களும் சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேணும். அதிலையும் நாங்கள் கவனமாக இருக்க வேணும். ஆனால் எதிர்வரும் காலத்தில் நாங்கள் என்னுடைய இப்படி மட்டக்களப்பு எப்படி நிற்குதோ அதே மாதிரி நாங்கள் தனித்துவமான அடையாளத்தோட நின்று கொண்டு இங்க அமையக்கூடிய ஆட்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. உண்மையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைய இருக்கிற பாராளுமன்றம் பழைய பாராளுமன்றங்களைப் போல அல்லாது அசிங்கங்களும் குப்பைகளும் அகற்றப்பட்ட ஒரு புனிதமான பாராளுமன்றமாக இருக்க வேணும் என்றதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் திறமை அடிப்படையில அப்படி இருக்குமா என்றா உண்மையில கேள்விக்குறிதான் இருக்குது. தேசிய மக்கள் சக்தியினால சூஸ் பண்ணப்பட்டிருந்த கேண்டிடேட் மேலான ஆளுமை பற்றிய கேள்வி என்னிடம் இருக்கிறது. எனவே அவர்களுடைய ஆளுமை மற்றும் ஸ்கில்ஸ் திறன்கள் தொடர்பான விமர்சனமும் என்னிடம் பெரும்பாலும் இருக்கிறது. எனவே இன்றைக்கு ஒரு அதீத பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்க வேணும், இந்த ஆட்சியை எப்படியாவது காப்பாற்ற வேணும் என்றதுக்காக மக்கள் திசை காட்டிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அங்க வந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே எங்களுடைய மாவட்டங்களில் இருந்து அனுப்பப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அளவுக்கு ஆளுமையானவர்களா என்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இருக்குது. ஆனபடியினால ஒரு தெளிவான குழப்பமற்ற ஆட்சியை இந்த என்பிபி அரசாங்கம் உறுதி செய்ய வேணும் என்றதையும் என்னுடைய ஒரு பணிவார்ந்த விண்ணப்பமாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மக்கள் ஒரு தெளிவான செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் கூறும் நல்லுலகுக்கு சொல்லியிருக்கிறார்கள். புலம்பெயர் தமிழர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அமைப்புகளாக பிரிந்து நின்று பணங்கள் சேர்க்கிறதுனால இங்கு துண்டாக்கப்பட்டிருந்த தமிழ் தேசிய அரசியல் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஒரு மிக மகிழ்ச்சியான சம்பவத்தை பார்த்தோம். நானும் சிவாஜிலிங்கம் ஐயாவும் அதை கொண்டாடினோம். உண்மையில அதை நாங்கள் கொண்டாடினாங்க. விளங்குதோ? சிவாஜிலிங்கம் ஐயா சொன்னார், கொஞ்சம் பேர் இது நான் சொல்றது சரியோ தெரியல, பட் நான் அந்த ரியாக்ஷனை பார்த்தேன்.
ஓடி போய் கொஞ்சம் பேர் நின்று அதுவரைக்கும் பார்த்து சிரிக்காதவர்கள், அதுவரைக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்து கை குலுக்காதவர்கள், அதுவரைக்கும் கதைக்க கூட மாட்டாதவர்கள் என்று இருந்தவர்கள் எல்லாம் நேற்று நின்று காய்ச்சிக்கணும், ஒன்றாவது நின்று காய்க்கணும். என்ன இப்படி நடந்து போச்சு, ஏன் இப்படி நடந்து போச்சு கதைக்கணும், விளங்குதோ? அப்ப இன்றைக்கு இதுல ஆளுக்கு 2 ஷீட் வந்திருந்தா இந்த கதை நடந்திருக்காது. திருப்பியும் அடுத்த வருஷம் எப்படி அடுத்த இன்னும் ஒரு ஷீட் எடுக்கிறன்ற போட்டியில அடிபாடுதான் நடந்திருக்கும். நேற்று அந்த இடத்துல ஒரு 3வது சக்தியாக என்பிபி வந்து நிக்கிற பொழுது இந்த அடிபட்ட தமிழ் தேசிய அரசியல் தரப்புகள் எல்லாம் ஒரே இடத்துல நின்று பேச்சுவார்த்தை கதைச்சு பேசி ஆற தழுவினதையும் ஆதரவாளர்கள் ஆற தழுவினதை நேற்று பார்த்தேன். நாங்கள் கதை கேட்கல பொது வழியில் எங்களை எதிர்த்து கொண்டிருந்த ஆதரவாளர்கள் கூட வந்து 2 கதைக்கணும். அப்ப ஆதரவாளர்களுக்கு இடையில கூட இந்த அடிபாடுகள் வேற்றுமைகளை மறந்து உண்டாக நின்று கதைக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அப்ப 3வது தரப்பு உள்ள வந்து அடிக்காத வரைக்கும் இங்க ஒற்றுமை என்றது சாத்தியம் இல்லை. நேற்று நடந்தது ஒரு மகத்தான சம்பவம். இந்த உலகத்துக்கு மக்கள் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறோம். இனிமேலாவது இந்த ஒற்றுமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அடுத்த ஒரு தேர்தல் நடக்குமா இருந்தால், அது மாகாண சபை தேர்தலாக இருக்கிற இந்த தேர்தலாக இருக்கிற நடக்குமாக இருந்தால், மீண்டும் அவர் சொன்ன அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உள்ளதான் நின்று இந்த தமிழ் அரசியல்வாதிகள் திருப்பியும் தேர்தலை முகம் கொள்ள வேண்டும். மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக வேண்டும், உதயம் கொள்ள வேண்டும் என்றது என்னுடைய பணிவென்பான வேண்டுகோள். இதையும் நான் ரிக்வஸ்டா சொல்லலாம். ஒன்று சரியன்னைக்கு சொல்லலாம், அடுத்தது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒட்டு மொத்தமாக சொல்லலாம். தயவு செய்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீளுருவாக்கத்தை செஞ்சு தர வேண்டிய பாரிய பொறுப்பையும் கடமையையும் உண்மையில ஸ்ரீதரன் என்ற தலையிலையும் மட்டக்களப்பு மாவட்ட எம்பிக்கள் தலையிலையும் இது சுமத்தப்பட்டிருக்குது. இதை நீங்கள் செஞ்சு தர வேணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான காரியமாக இந்த தமிழ் தேசத்துக்கு இருக்கும். நன்றி.